ஸோ கைஸ், நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம் பெங்களூரில். மணி பார்த்திங்கன்னா 11:47. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலை, ஏன்னா எல்லோரும் படுத்துருப்பாங்க. எதுக்கு போய் இப்போ மிட் நைட்டில் போய்ட்டு எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஸோ வாங்க எங்கள் வயலுக்கு போகலாம். ஸோ எங்கள் லாக்டவுனில் நான் அங்கே தாங்க படுத்திருப்பேன் எப்போதுமே. வீட்டில் எல்லாம் இருக்க மாட்டேன், சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். ஸோ ஸ்டார்டிங் போகிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு லெவலுக்கு மேலே வீட்டில் ஒரு சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்து வயலில் படுத்துக்கிட்டு அப்புறம் அதே பழகி நல்லா அதுவே ஒரு தைரியமாக ஆயிடுச்சு. அதான் உண்மை. இதுதான் எங்கள் வயலுக்கு போகிற வழி ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ இங்கே வேறு போகிற வழியில் சுடுகாடு இருக்குது. இதுதான் சுடுகாடு. இது ஃபுல்லாகவே இந்த இப்போ நம்ம வந்தோம்ல காரையூரோட சுடுகாடு. இங்கே ஒரு நாய் கிடக்குமுங்க. நாய் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவேன். நான் எப்போதும் இதில் வருவேன். அதில் கம்மா பாதை ஒன்று இருக்குது, அதில் வர பயந்துக்கிட்டு. ஸோ இது இங்கே ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் தான் என்னோடய கோழி பண்ணையில் இருக்க கோழி எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்கு. சரி, வீட்டிலே ஒழுங்காக பார்த்துக்கல, விட்டாச்சு. ஸோ இதுதான் பாருங்கள் பாதை. நம்ம எஸ்டி அட்வென்ச்சரு. கடைசியில் பார்த்தா சர்வீஸ் விட்டு நீ தாங்க வண்டி எடுத்தனே. வண்டி எடுத்து நான் செக் பண்ணப்போ இருட்டிருச்சு. லைட்டாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்டு, ஃபாக் லைட் இருக்கு போகுங்க பார்த்தீங்களா. ஃபாக் லைட் ஆன் பண்ணால் லைட்டே எரியலை. நான் என்ன நினச்சேன், சரி ஒரு லைட்டு எரியும் போல் இருக்குது, டிம்மாக எரியும் போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வந்தபோது சுத்தமாக லைட்டே எரியலைங்க. அப்புறம் நல்ல வேலை ஒருத்தர் அங்கே இருந்தார், கடை மூடிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 லைட்டையுமே அந்த அண்ணா எரிய வச்சு கொடுத்துட்டாரு. ஸோ மழை டயத்தில் தாங்க எங்கள் வயலுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இங்கே தான் இன்றைக்கி நம்ம தூங்க போகிறோம். அவ்வளோலாம் நல்லா இருக்காதுங்க. ஓட்டை இதுதான் ஒரு மோட்ரு ரூமு. அதுவுமே ரெடி பண்ணாமல் அப்படியே இருக்குது. மழைகளெல்லாம் வந்துச்சுன்னா நனையும். நிறைய ட்ரிப் நனைஞ்சிட்டு தான் நான் படுத்து தூங்கியிருக்கேன். எரிசடிக்கும், கொட்டையில் படுத்துருப்பேன், எரிசடிக்கும். அப்புறமா ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓடெல்லாம் இருக்காது, ஒரு சைடு படுத்துக்கலாம். அதில் போகணும். சாரி, பேசிக்கிட்டே நேராக வந்துட்டேன் பாருங்கள். வயப்பாதையே மறந்துட்டேன். 1 வருஷமாக இதுலேயே போயிட்டு தெரிஞ்சேன். 1 வருஷம் இல்லை, சாரி, கிட்டத்தட்ட 2 வருஷம். மழை டயத்தில் தான் எங்கள் வயலுக்கு வர்றதுக்கு பாதையே இருக்காது. மற்றபடியெல்லாம் ஓகே தான், டென்ஷனே இல்லை. எங்கள் வயல்லேருந்து மினிமம் ஒரு 2-3 கிலோமீட்டர் அரௌண்டிங்கில் தான் கிராமங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் சென்ட்ரு எங்கள் வயல் லாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் 2 பக்கமும் கம்மா குளம். இறந்த பழம் சீசனாக நான் இப்போது வாங்கணுங்க. ஓகே, இங்கே தான் லாக்டவுன் டயத்தில் கோச்சிக்கிட்டு இங்கே தான் படுக்கிறது. இப்போ அதுவும் இல்லாமல் கோழி பண்ண வச்சுருந்தேன். அந்த டயத்தில் வேறு திருட்டெல்லாம் ஓவராக இருந்துச்சுங்க. இதில் இந்த வயல்லாம் தண்ணி அவ்வளோ கிடக்கும். ஆனாலும் என்னோடய அந்த விக்டர் இருக்குது பாருங்கள், கீழே கால் கூட வைக்க மாட்டாங்க, அப்படி ஓட்டிகிட்டு போவேன் அந்த வண்டியை. இதெல்லாம் பேருக்கு தான் அட்வென்ச்சரு, தாங்காது இதெல்லாம். அந்த வண்டி மாதிரிலாம் முடியாதுங்க சத்தியமாக. ஒரு இடத்துல கூட நீ நிற்க விட்டதில்லை பெட்ரோல் இல்லாமல். பாருங்கள், தெரியுதா? இதுதான் மோட்ரு ரூமு. ஆஹா, காலையில் பார்த்துக்கலாம். ஏதோ டக்குன்னு இடிச்சிச்சு.
கட்டில் காணோம். ஐயோ, என்னங்க இது கட்டில் இருக்கும்னு நினச்சி தான் நானே வந்தேன். பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஓட்டை. இந்த பக்கம்லாம் எரிசல் அடிக்கும் பயங்கரமாக. அங்கே தான் படுத்திருப்பேன். அப்புறமா இங்கே தான் கட்டில் போட்டு படுத்துக்கிறது. வண்டி இந்த இடத்துல சபா சரியான சூடுங்க. ஏதோ இடிச்சிச்சுங்க, என்னன்னே தெரில. பாருங்கள், இதான் எங்கள் கேணி. இந்த இடத்துல ஏதோ நல்லா இடிச்சிச்சு, என்னன்னே தெரில. ஷிட், வரப்பு தான் அடிச்சிருக்கு. நல்ல வேலை கல் எதுவும் நினச்சேன். ஓகே, நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கேஷ், இதான் எங்கள் வயல், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் மட்டும் போடுங்க, அதுவே போதுமானது. இதே படுத்துடலாமா பேசாமல்? பார்க்கலாம். ஓகே கேஷ், தேங்க்யூ. இப்போ இதில் தான் படுக்க போகிறேன் நான். கட்டில் காணும். மேபி எல்லாம் கழட்டி வச்சுருக்குறாங்க, உடஞ்சிருச்சு போல். இல்லை, இன்னொன்று கடந்ததுங்க. ஸோ காணும், கட்டில் காணும்.